ஹை கைஸ், இந்த செஷன்ல வந்து கேரக்டர் மேனிப்புலேஷன் ஃபங்க்ஷனோட கண்டினியூஷன் பார்க்க போறோம். ஸோ கேரக்டர் மேனிப்புலேஷன் ஃபங்க்ஷன்ல ட்ரிம், எல் ட்ரிம், ஆர் ட்ரிம்னு சொல்லி 3 ஃபங்க்ஷன் வந்து இப்போ பெண்டிங்ல இருந்துச்சு. அதை வந்து இந்த செஷன்ல கவர் பண்ணிடலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ட்ரிம். ட்ரிம்ங்கிற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இட் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் அன்வான்டட் ஸ்பேஸ் ஃப்ரம் போத் கார்னர்ஸ் ஆர் எண்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொரி எழுதிட்டு வந்துருவோம். ஓகே, என்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, விஜய்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. அதோட ப்ரோ கடைசியில சொல்லுங்க. ப்ரோ எனக்கு எல்லாமே டபுள் டைம் வாய்ஸ் எல்லாம் வாய்ஸ் டபுள் வாய்ஸ் கேக்குதா? trim function it is used to remove unwanted space from both the sides of the input string. ஓகே, நம்மளோட given inputல ஈவன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆர் ரைட் ஹேண்ட் சைடு ஏதாச்சும் அன்வான்ட் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ட்ரிம் ஃபங்க்ஷன் வந்து மிடில் இருக்க ஸ்பேஸை ரிமூவ் பண்ணாது. இப்போ பிஐ ஸ்பேஸ் ஜேஏ ஒய்ன்னு இருந்துச்சுன்னா அந்த ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணாது. பட் பிகினிங்லயும் எண்டிங்லயும் இருக்கிற ஸ்பேசஸ் அன்வான்ட் ஸ்பேசஸை ரிமூவ் பண்ணும். எவ்வளவு ஸ்பேஸ் இருந்தாலும் ரிமூவ் பண்ணும். ஒன்னு ரெண்டு அப்படி கணக்கு கிடையாது. எவ்வளவு ஸ்பேஸ் இருந்தாலும் அன்வான்டா இருந்தா ரிமூவ் பண்ணிடும். ஸோ ஓகே, நான் இப்ப இதை காப்பி பண்ணிக்கிறேன். டூஎல் எனக்கு இது பிரிண்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலி இப்போ இதோட லென்த் என்ன? எனக்கு நான் இன்புட்டா பாஸ் பண்ணிருக்கிறேன். இதோட லென்த் என்ன? உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்ல தெரியாது, ஏன்னா இந்த இடத்துல எத்தனை ஸ்பேஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு 5 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ இங்க எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ எக்ஸாக்டா உங்களுக்கு லென்த் சொல்ல தெரியாது. சரி, இப்ப நம்ம லென்த் இதுக்கு ஃபைன் பண்ணிக்கலாம். லென்த் ஆஃப் இந்த ஸ்ட்ரிங் உள்ள பாஸ் பண்றேன். என்னாச்சுங்க? இப்போ ஆடிபிளா? இப்பதான். ஓகே, அன்மியூட் பண்ணாம பேசிட்டு இருக்கேன். நீங்க சொல்லிருக்கலாம், நான் மறந்துட்டேன். அதான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல ப்ரோ, நீங்க ஏதோ பண்றீங்கன்னு அதுதான் நானும் நினைச்சேன். இல்ல இல்ல, இந்த மியூட்ல இருந்துச்சு. சரி ஓகே, சரி ஓகே. இப்போ ட்ரிம்ங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட கிவன் இன்புட் ஸ்ட்ரிங்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆர் ரைட் ஹேண்ட் சைடு அன்வான்ட் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஸோ இப்போ விஜய்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அது லெஃப்ட் சைடு பாருங்க, கொஞ்சம் அன்வான்ட் ஸ்பேஸ் இருக்கு. நான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் இங்க. ஓகே, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லயும் நான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ட்ரிம்ங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த அன்வான்ட் ஸ்பேஸை வந்து போத் சைட்ஸ் வந்து ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஸோ இதை நம்ம ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இது பண்ணோம்னா அவுட்புட் எப்படி இருக்கும்னா, இப்படிதான் இருக்கும் அவுட்புட். இது வரைக்கும் அந்த அன்வான்ட் ஸ்பேசஸ்லாம் ரிமூவ் ஆயிரும். புரியுதா? சோ இதுவே இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, இதுவும் சிங்கிள் கோட்ல. இப்படி எனக்கு ஒரு டேட்டா இருக்கு, விஐ ஸ்பேஸ் ஜேஏஒய் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். இதோட அவுட்புட் எனக்கு எப்படி வரும் அப்படின்னா, இப்படித்தான் வரும். சோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றது மூலமா ரைட் ஹேண்ட் சைட்லயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் இருக்கிற ஸ்பேஸை தான் ரிமூவ் பண்ண முடியுமே தவிர, மிடில்ல இருக்கிறது ஒரு ஒரு 2 லெட்டருக்கு நடுவுலயோ 3 லெட்டருக்கு நடுவுல நம்ம ஸ்ட்ரிங்கோக்கு மிடில்ல இருக்க ஸ்பேசஸ் அது ரிமூவ் பண்ணாது. புரிஞ்சுதுங்களா? பட் ஆனா ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறதையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க அன்வான்ட் ஸ்பேஸையும் கம்ப்ளீட்டா அதை ரிமூவ் பண்ணிடும். ஓகே, இதுக்கு தான் நம்ம ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். லெட்ஸ் பிராக்டிஸ். சரி ஓகே, இப்போ இதோட லென்த் நான் ஃபைண்ட் பண்றேன். லென்த் ஆஃப் ஃப்ரண்ட்ல கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி ரைட் சைட்லயும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன்.
நான் எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு வந்து லென்த் 11 காட்டுது. சரி, ஸ்பேஸையும் சேர்த்து தான் கால்குலேட் பண்ணும். லென்த் எப்பவுமே ஸ்பேஸையும் சேர்த்து தான் கால்குலேட் பண்ணும். இப்போ நான் லென்த்துக்கு பதிலா ட்ரிம் கொடுக்குறேன். ட்ரிம் கொடுத்துட்டு இதை எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு இதுல ஸ்பேஸ் ரிமூவ் ஆன மாதிரி தான் தெரியுது, பார்த்தா தெரியுது. பட் ஆனா எப்படி இதை கன்ஃபார்ம் பண்ணலாம்? ஸ்பேஸ்லாம் ரிமூவ் ஆயிருக்கா ஆகலையான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும்? லென்த் யூஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலாம் bro. லென்த் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். லென்த் யூஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவோம். கரெக்டா? சரி, இப்போ நான் என்ன பண்றேன், லென்த்துக்குள்ள சிம்பிளி இந்த சிங்கிள் கோட்ல வித் ஸ்பேசஸோட இருக்க இந்த விஜய்ங்கிற ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்றதுக்கு பதிலா இதை ட்ரிம் பண்ணி பாஸ் பண்றேன். இந்த ட்ரிம் ஃபங்க்ஷன் அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து இந்த விஜய்ங்கிற இடத்துல நான் பிளேஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி ஒரு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, நம்ம பிராக்கெட்டுக்குள்ள கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் ட்ரிம் ஃபங்க்ஷன் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ட்ரிம் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ரைட் சைட்லயே லெஃப்ட் சைட்ல இருக்க ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு விஜய் அப்படிங்கிற இந்த இன்புட்டை வந்து இந்த லென்த்துக்குள்ள பாஸ் பண்ணிடும். புரியுதா? புரியுது. சரி, ஓகே. அப்ப ஆப்வியஸ்லி லென்த் வந்து எதுக்கு செக் பண்ணும்? ஸ்பேஸ் ரிமூவ் பண்ண விஜய் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்குக்கு தான் செக் பண்ணும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதோட லென்த் செக் பண்ணி பார்ப்போம். லென்த் 5ன்னு வருது. ஸோ நமக்கு ஸ்பேஸ் ரிமூவ் ஆயிருக்கா? ஆமா. சரி, இதுதான் உங்களோட இந்த 3 கொரி நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் எல்ட்ரும். சரி, ஓகே. இது என்ன பண்றோம், இட் இஸ் யூஸ் ட்ரிம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்? போத் சைடு இருக்க அன்வான்டட் ஸ்பேஸை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, பட் எல் ட்ரிம் அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா லெஃப்ட் சைடு ட்ரிம்னு இருக்கும். லெஃப்ட் சைடு ட்ரிம்னா என்ன? லெஃப்ட் சைடுல இருக்கிற அன்வான்டட் ஸ்பேஸ், ஆல்சோ சம் லெட்டர்ஸ், ஒரு சில கேரக்டர்ஸ், ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எனக்கு ரிமூவ் பண்ணணும். ட்ரிம் யூஸ் பண்ணி நம்மளால ஸ்பேஸை மட்டும் தான் ரிமூவ் பண்ண முடியும். ரைட் சைட்லயோ லெஃப்ட் சைடு இருக்க ஸ்பேஸை மட்டும் தான் ரிமூவ் பண்ண முடியும். பட் எல் ட்ரிம் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் unwanted space or character from given input. சரி, ஓகே. இப்போ இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சரி, இந்த இடத்துல இதோட லென்த் நீங்க பாத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொரியை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த வித் ஸ்பேஸோட இருக்கிற இந்த விஜய் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்க வந்து அப்படியே இதோட லென்த் நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல எல் ட்ரிமுக்கு பதிலா நான் எல் ட்ரிம் கொடுக்குறேன். எல் ட்ரிம் கொடுத்தா என்ன ஆகும்னா லெஃப்ட் சைடு இருக்க ஸ்பேஸை மட்டும் இது ரிமூவ் பண்ணும். புரிஞ்சுதா? லெஃப்ட் சைடு இருக்க ஸ்பேஸை மட்டும் ரிமூவ் பண்ணும். நான் எக்ஸிக்யூட் பண்றேன், எனக்கு விஜய்னு பிரிண்ட் ஆகுது. ஆனா ரைட் சைடுல ஸ்பேஸ் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நார்மலாவே இது கொடுத்தா இதா இருக்கும். சரி, ஓகே. இப்போ இது எப்படி ரைட் சைடுல ஸ்பேஸ் ரிமூவ் ஆயிருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ண முடியும்? அகைன் லென்த் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல ட்ரிம்முக்கு பதிலாக எல் ட்ரிம்னு போட்டு ஒரு லென்த் செக் பண்றேன். எனக்கு லென்த் 8ன்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா லெஃப்ட் சைடுல இருக்க எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு, எனக்கு ஸ்பேஸ் ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த விஜயோட லென்த் வந்து 5. விஜய்க்கு அப்புறம் எத்தனை ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 ஸ்பேஸ் இருக்கு. ஸோ டோட்டல் இது 8ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுது. நான் இதுல ஸ்பேஸ் வந்து இப்படி அண்டர் ஸ்கோர் மாதிரி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. சரியா? 3 ஸ்பேஸ் இருக்குன்னு அர்த்தம் இந்த இடத்துல. சரியா? சரி, இதுதான் எல் ட்ரிம். சரி, ஓகே. எல் ட்ரிம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்பேஸை மட்டும் தான் லெஃப்ட் சைடு இருக்க ஸ்பேஸை மட்டும் தான் ரிமூவ் பண்ண முடியுமா? அப்படி கிடையாது. இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஒருவேளை எனக்கு இங்க அப்ஜரேட்னு 2 சிம்பிள் இருக்கு. இந்த இடத்துல ஹேஷ்டேக்னு 2 சிம்பிள் இருக்கு. எனக்கு ஸ்பேஸ் எது இல்லைன்னு வச்சுக்கோங்க. சரி, எனக்கு இப்ப என்ன நீட் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல அப்ஜரேட்னு சிம்பிள்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். இல்லைன்னா ரைட் சைடுல இருக்க ஹேஷ்டேக் இருக்குல்ல இந்த சிம்பிள்ஸ், இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சினாரியோல என்ன பண்ணணும்,
ட்ரிம் பக்கத்துல அதை ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் கேரக்டர் எல் ட்ரிம் பக்கத்துல செகண்ட் ஆர்குமெண்டா எந்த சிம்பிளை வந்து நம்ம ரிமூவ் பண்ண விரும்புறோமோ, எந்த கேரக்டரை ரிமூவ் பண்ண விரும்புறோமோ அதை வந்து இது பண்ணணும். ஸோ இப்போ நான் எல் ட்ரிம் ஆப்வியஸ்லி இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்? 5 + 4 9 இருக்கும். லென்த் தானே செக் பண்றோம், 9 இருக்கும். இப்போ எல் ட்ரிம் நான் என்ன சொல்றேன், இந்த ஸ்ட்ரிங்கை அப்படியே நான் பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணிட்டு செகண்ட் ஆர்குமெண்ட்டை நான் பாஸ் பண்றேன். ட்ரிம்முக்கு வந்து எத்தனை ஆர்குமெண்ட் தேவை? இது ட்ரிம்முக்கு சிங்கிள் ஆர்குமெண்ட் தான். ட்ரிம்முக்கு ஒரே ஆர்குமெண்ட் தான். நம்ம எந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்றோமோ அந்த ட்ரிம்ல இருக்க அந்த ஸ்ட்ரிங்ல இருக்க அன்வான்ட் ஸ்பேஸ ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுல இருந்து ரிமூவ் பண்ணும். இது கேரக்டர்ஸை ரிமூவ் பண்ணாது ட்ரிம். நல்லா தெரிஞ்சுக்கணும், இது ஸ்பேஸை மட்டும்தான் ரிமூவ் பண்ணும். பட் எல் ட்ரிம் யூஸ் பண்ணி நம்மளால ஸ்பேஸையும் ரிமூவ் பண்ணிக்க முடியும், கேரக்டர்ஸையும் ரிமூவ் பண்ணிக்க முடியும். சரியா? சரி, இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றேன், அட்ஜரேட் அப்படிங்கிற சிம்பிளை வந்து நான் மென்ஷன் பண்றேன். இப்போ எல் ட்ரிம் பண்ண போறேன், அதாவது என்னோட இதுதான் கிவன் இன்புட் ஸ்ட்ரிங். இதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எதுனா இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, கரெக்டா? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க அட்ஜரேட்ங்கிற சிம்பிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் இதை இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு இந்த அட்ஜரேட் ஃபுல்லா ரிமூவ் ஆயிடுச்சா? ஆமா bro. சரி. So, இதுக்கு லென்த் செக் பண்ணா என்ன லென்த் வரும் நமக்கு? செவன் வருது. என்ன ரீசன்? அட்ஜரேட் ரிமூவ் ஆயிட்டு இந்த 5 + 2 ஹேஷ்டேக். சரியா? சரி, இப்போ இது இப்படியே வச்சுக்கோங்க. இன்னொரு இது பார்ப்போம். எல் ட்ரிம் தான் நான் யூஸ் பண்றேன். இந்த ஹேஷ்டேக் இருக்குல்ல, இந்த ஹேஷ்டேக்கையும் நான் அட்ஜரேட்டா மாத்திக்கிறேன். இப்போ இது எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணும்? விஜய் மட்டும் வரும். விஜய் அட்டட்டு வரும் ப்ரோ. ஏன்னா முன்னாடி பிரச்சனை எல் டீம் தான் நம்ம பண்றோம். ஓ கரெக்ட், நம்ம எல் ட்ரிம் தான் பண்றோம். அதனால இது வந்து ரெண்டு சைடுலயுமே இருக்கிற கேரக்டர்ஸ் ரிமூவ் பண்ணாது. நம்ம எந்த கேரக்டர் மென்ஷன் பண்ணிருக்கோமோ அது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ப்ரெசென்ட் இருந்துச்சுன்னா அதை தான் ரிமூவ் பண்ணும். ஓகே, இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு விஜய் அட்ஜரேட் சொல்லி பிரிண்ட் ஆகுது. இதுவே என்ன ஒண்ணு பண்றேன், நான் அட்ஜரேட் விக்கு அடுத்து ஒரு அட்ஜரேட் கொடுக்குறேன். சரியா? இப்போ எனக்கு என்ன அவுட் பிரிண்ட் ஆகும்? விஜய் தான் வரும். விஜய் அட்டட்டன் வரும். பிக்கு அப்புறம் அந்த அட்ஜரேட் வரும் ப்ரோ. 1 minute. கரெக்ட். இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? இந்த ரெண்டு அட்ஜரேட் பிரிண்ட் ஆயிட்டு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் அப்படியே வரும். என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து லெஃப்ட் சைடுல இல்ல, லெஃப்ட் சைடுல இது ரெண்டு மட்டும் தான் ஸ்பேரா இருக்கு. அதுக்கப்புறம் வேற ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, வேற ஒரு கேரக்டர் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த கேரக்டர் வருது, அட்ஜரேட்ங்கிற சிம்பிள் வருது. ஸோ இது என்ன பண்ணும்? இந்த ரெண்டை தான் ரிமூவ் பண்ணும். ஓகே, கண்டினியூவா இந்த மாதிரி அட்ஜரேட் சிம்பிள் வந்து கண்டினியூவா இருந்துச்சு, 2 3 அட்ஜரேட் இருந்துச்சு, 4 அட்ஜரேட் இருந்துச்சுன்னா அது பேரா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேற ஒரு கேரக்டர் வந்து அதுக்குள்ள இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கன்சிடர் பண்ணாது, ஏன்னா இது மிடில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இந்த அட்ஜரேட் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கோட மிடில் இருக்கு. இது ரெண்டு தான் லெஃப்ட் சைடு கார்னர்ல இருக்கு பேரா. சோ இது என்ன பண்ணும்? இப்படித்தான் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? சரி, இன்னொன்னு எழுதிக்கோங்க. இன்னொரு செலக்ட் எல் ட்ரிம் ஆஃப் 2 ஸ்பேஸ் கொடுத்து விஜய் அப்படின்னு கொடுக்குறேன். ஃப்ரம் டோயல். சரி, இப்போ நான் 2 ஆர்குமெண்ட்க்கு பதிலா சிங்கிள் ஆர்குமெண்ட் தான் நான் பாஸ் பண்ணிருக்கேன் எல் ட்ரிம்குள்ள. சரியா? இப்போ இது என்ன பண்ணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிடுவோம். லெஃப்ட் சைடுல இருக்க ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிடும். பர்ஃபெக்ட். நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம் மேல, பட் எனிஹவ். சரி, இவ்வளவுதான் கைஸ் நோட்ஸ். எல் ட்ரிம்முக்கு இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே பாசிபிள் சினாரியோஸ்.
இதை தவிர்த்து எந்த சினாரியோவும் உங்களுக்கு இருக்காது. Okay. So then R term. சரி. R term எப்படி சொல்லலாம்? It is used to remove unwanted space or character from given input from ரைட் ஹேண்ட் சைடு A. Right hand side given string. ப்ரோ அங்க மேல அவுட்புட் என்ன 7 மென்ஷன் பண்ணணும்? எதுப்பா? ப்ரோ அங்க மேல எல்ட்ரி கடைசியில ப்ரோ அவுட்புட் 7. எஸ். இது நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். சரி. ஆர் ட்ரம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். சேம் இதே நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இல்ல எல் ட்ரமுக்கு பதிலாக ஆர் ட்ரம் கொடுப்போம். ஆர் ட்ரம் என்ன பண்ணும்? இந்த ஸ்ட்ரிங்குக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க இப்ப நம்ம சிங்கிள் ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது என்ன ட்ரை பண்ணும்? ஸ்பேஸை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணும். நம்ம செகண்ட் ஆர்குமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணியிருந்தோம்னா ஏதாச்சும் ஒரு லெட்டர் ஒரு கேரக்டரை மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா அந்த கேரக்டரை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணும். பட் இந்த இடத்துல நமக்கு அப்படி எதுவும் கிடையாது. இந்த இடத்துல ரெண்டாவது ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணதுனால ஸ்பேஸை தான் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இப்போ ஆர்ட்ரம் நம்ம பாஸ் பண்றது மூலமா இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க இந்த 3 ஸ்பேஸை ரிமூவ் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல இதெல்லாம் ரிமூவ் பண்ணிச்சு, பட் லெஃப்ட் சைட்ல இருக்கிறது அப்படியே தான் இருக்கு. ஆமாம் சரி. இப்போ எல் ட்ரமுக்கு பதிலாக லென்த் ஆஃப் ஆர் ட்ரம் இதோட லென்த் என்ன வரும்? 8 வரும் ப்ரோ. இங்க 3 ஸ்பேஸ் இருக்கு, இங்க 3 ஸ்பேஸ் இருக்கு. ஸோ ஆர் ட்ரம் ஆப்வியஸ்லி இப்போ நான் செலக்ட் பண்ணிருக்கேன் இந்த ஸ்பேஸை தான் ரிமூவ் பண்ணும். இந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணாது. பிகாஸ் இது ஆர் ட்ரம் ரைட் ஹேண்ட் சைட்ல தான் ஒர்க் ஆகும். அதோட லென்த் 8 தான் வரும். சரி. இப்போ இந்த இடத்துல ஆர் ட்ரம் அப்ளை பண்றேன். ஆர் ட்ரம் அப்ளை பண்றேன். இந்த இடத்துல அப்ஜெக்டே கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதுதான் என்னோட இன்புட். இது எப்படி ஒர்க் ஆகும்? ப்ரோ அந்த அட்ரேட் அப்படியே தான் இருக்கும் ப்ரோ. எதுவுமே ரிமூவ் ஆகாது. இந்த அட்ஜெக்ட் அப்படியே இருக்கும். இந்த விஜய் அப்படியே இருக்கும். இந்த ஹேஷ்டேக் அதுவும் அப்படியே தான் அதுவும் அப்படியே தான் ப்ரோ இருக்கும். ஓகே. எதனால அப்படின்னா நம்ம எதை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கோம்? அட்ஜெக்ட் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கோம். ரைட் ஹேண்ட் ஆர் ட்ரிம் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ரைட் சைட்ல நமக்கு அட்ஜெக்ட் சிம்பிளே இல்லை. ஸோ இது எதையுமே ரிமூவ் பண்ணாது. சிம்பிளி எதை ரிட்டர்ன் பண்ணாது, அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடும். சரி. இந்த இடத்துல திரும்ப நான் ஆர் ட்ரிம் அப்ளை பண்றேன். ரைட் ஹேண்ட் சைடு இந்த இடத்துல எனக்கு 3 அட்ஜெக்ட் வச்சிருக்கேன். சரி. இதோட அவுட்புட் என்ன? பின்னாடி இருக்கிறது 3 அட்ரேட் போயிரும் ப்ரோ. ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க 3 அட்ஜெக்ட் ரிமூவ் ஆயிரும். இது மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். அட்ஜெக்ட் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். எக்ஸிக்யூட் பண்றேன். அப்படிதான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. அகைன் ஆர் ட்ரிம். இதோட அவுட்புட் என்ன? அந்த கடைசி 2 அட்ஜெக்ட் வி அட்ஜெக்ட் ஐ அட்ஜெக்ட் ஜேஏஒய் அண்ட் தென் அட்ஜெக்ட். இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்? கடைசி 2 மட்டும் இதாகும். கடைசி 2 இப்ப நான் செலக்ட் பண்ணிருக்கிறது மட்டும் ரிமூவ் ஆயிட்டு ரிமைனிங் இதெல்லாம் அப்படியே பிரிண்ட். சரி. இதை எக்ஸிக்யூட் பண்ணா கடைசி ஸ்பேஸ் மட்டும் வரும். ஆர்டர். சரி.
இப்போ ரெண்டு பக்கமும் நான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். 1 2 3 ஸ்பேஸ் வந்து ரைட் சைடுல, 2 ஸ்பேஸ் வந்து லெஃப்ட் சைடுல கொடுத்துருக்கேன். ஆர்ட்ரம் யூஸ் பண்றேன். எனக்கு என்ன அவுட்புட்டா வரும்? 2 ஸ்பேஸ் 8 வரும். ஆனா முன்னாடி 2 ஸ்பேஸா ப்ரோ? முன்னாடி 2. அப்புறம் 7 வரும் ப்ரோ. 7 வரும் ப்ரோ. இப்ப லென்த் வராது, நம்ம Length ட்ரிம் தான் வராது. யூஸ் பண்றோம். ஸோ இந்த 3 ஸ்பேஸ் ரிமூவ் ஆயிட்டு நமக்கு ஃப்ரண்ட்ல 2 ஸ்பேஸ் வித் விஜய் அப்படிங்கிற இது நமக்கு பிரிண்ட் ஆகும். இதை காப்பி பண்ணிக்கிறேன். சரி ஓகே, இதான் நம்ம என்னோட அவுட்புட். சரி ஓகே, இப்போ இதோட லென்த் செக் பண்ணிடலாம். இதோட லென்த் என்னவா இருக்கும்? அவுட்புட் லென்த் 7 இதோட அவுட்புட் லென்த் என்ன? 7 வினோத் நீங்க சொல்லுங்க. அதான் ப்ரோ 7 ப்ரோ. சரி, இந்த 5 அப்படியே இருக்கும், ஃப்ரண்ட்ல இருக்க 2 அப்படியே இருக்கும், இந்த ஸ்பேஸ்லாம் ரிமூவ் ஆயிரும். ஸோ ஆப்வியஸ்லி இங்க 5, அதுக்கு முன்னாடி இருக்க 2 ஸ்பேஸோட சேர்த்து 2, 5 + 2 7. இதை அப்படியே நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரி ஓகே கைஸ், இப்போ எல் ட்ரிம், ஆர் ட்ரிம் அண்ட் ட்ரிம் இந்த 3 ஃபங்க்ஷனோட இது புரியுதா உங்களுக்கு? புரியுது. ப்ரோ சரி, இப்போ எனக்கு இன்னொரு நீடு இருக்கு. அந்த நீடை எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாருங்க. என்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அதுல @ ஸ்பேஸ் கூட இல்ல, ஸ்பேஸ் @ விஜய் @ இதுதான் என்னோட ஸ்ட்ரிங். ஓகேங்களா? எனக்கு 2 சைடுல இருக்க @ சிம்பிளையும் ரிமூவ் பண்ணணும். இப்போ ட்ரிம் எப்படி அதுக்கப்புறம் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இதுதான் ஆக்டிவேட் பண்ணணும். செலக்ட் செலக்ட் ட்ரிம் ட்ரிம் ஆஃப். அந்த இதை உள்ள போட்டு ஃபர்ஸ்ட் இதான் ஆக்டிவேட் போட்டுருணும். சரி ஓகே, @ இப்படிதான் சொல்றீங்க. ரெண்டு சரி ஓகே, இதை எக்ஸிக்யூட் பண்ண எனக்கு 2 சைடுல இருக்க @ ரிமூவ் ஆகும். ஆமா. எனக்கே ரிமூவ் ஆகல, எரர் வருது. நம்ம ட்ரிம் ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்கோம்? ஒரே ஒரே ஒரு argument தான். ஒரே ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ண முடியும். அது அண்ட் தென் ட்ரிம் யூஸ் பண்ணி நம்மளால அன்வான்டட் ஸ்பேஸை மட்டும் தான் ரிமூவ் பண்ண முடியும், கேரக்டர்ஸ் ரிமூவ் பண்ண முடியாது. இந்த இடத்துல நீங்க அதை மென்ஷன் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இட் வில் அலோ ஒன்லி ஆர்குமெண்ட். சரியா? சரி ஓகே, இப்போ எனக்கு இதுதான் நீடு. என்ன பண்ணலாம்? இப்போ 2 சைடும் உங்க இதாகணும். 2 சைடுல இருக்க @ ரிமூவ் ஆகும். அப்ப எல் ட்ரிம் ஈக்குவல் டு ஆர் ட்ரிம் பண்ணணும். எல் ட்ரிம் ஆர் ட்ரிம் எல் ட்ரிம் சேர்த்து போட்டுடலாமா? கரெக்ட், அப்படிதான் போடணும். அது எப்படி போடலாம் சொல்லுங்க? அப்போ வந்து இதை ஒரு இதை அடிச்சு கம்மா போட்டு ஆர் ட்ரிம்னு போட்டு. சரி, நீங்க யோசிக்கிறதுலாம் கரெக்ட் தான். சும்மா இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல் ட்ரிம் பண்றேன். இதுதான் நம்மளோட கிவன் இன்புட்டு. இப்படிதான் நம்ம பாஸ் பண்ண போறோம். பாஸ் பண்ணிட்டு இதை ரிமூவ் பண்ணா நமக்கு என்ன அவுட்புட் வரும்? இதை ரிமூவ் பண்ணா லெஃப்ட் சைடில் உள்ள ரெண்டையும் போய் விஜய் அட்டாட்னு வரும். இது மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும். கரெக்டா? சரி ஓகே, இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இப்போ நம்மளோட நீட் என்ன? இந்த அவுட்புட்ல இருந்து எதை ரிமூவ் பண்ணணும்? கடைசி ரெண்டு கடைசியா இருக்க 2 @ ரிமூவ் பண்ணணும். ஸோ இது என்ன பண்ணலாம்? இதை என்டையர் இதை வந்து ஒரு பிராக்கெட்டுக்குள்ள போட்டுருவோம். போட்டாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். எதுக்கு? ஆர் ட்ரிம்முக்கு. ஓகே, ஆர் ட்ரிம்முக்கு இது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் இதுதான். சரி, அடுத்து என்ன சொல்ல போறோம்? இதோட அவுட்புட் என்னவோ, இதோட அவுட்புட் என்ன? இதானே?
ஆமா. இதுல இருக்க அட்ஜினேட்டை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஓகே ஓகே. எங்க இருக்கிறத? ரைட் சைடுல இருக்கிறது. ஸோ இந்த ரைட் சைடுல ரெண்டையும் ரிமூவ் பண்ணிடுமா? ரிமூவ் பண்ணிடும். எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு 2 பக்கெட் ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ எல் ட்ரிமையும் ஆர் ட்ரிமையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்றது எப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே. இது அண்டர்ஸ்டாண்டபிளா தான் இருக்கு. புரியுது. ம். சரி, இது வந்து ஒரு செப்பரேட் குறிய நான் எழுதியிருக்கேன். இதை அப்படியே நீங்க நோட் பண்ணிக்கணும். சரி, ஓகே, அவ்வளவுதான். சரி, நெக்ஸ்ட் நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். அடுத்த டாபிக் நம்மளோடது டேட் ஃபங்க்ஷன். ஓகே, டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? சரி, ஓகே. டேட் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஓவராலாவே மொத்தம் 4 ஃபங்க்ஷன் தான் இருக்கு. சரியா? நமக்கு எப்படி கேரக்டர் மேனிபுலேஷன்ல இத்தனை ஃபங்க்ஷன் இருந்துச்சோ, நியர்லி ஒரு 11 ஃபங்க்ஷன் இருக்கா? இந்த மாதிரி டேட் ஃபங்க்ஷனும் வந்து ஒன் ஆஃப் தி சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன். இந்த சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ல நமக்கு 4 ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஆமா ப்ரோ. ஓகே, இந்த 4 ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா ஆட் மந்த்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், மந்த்ஸ் பிட்வீன் இன்னொரு ஃபங்க்ஷன், லாஸ்ட் டே நெக்ஸ்ட் டே. இந்த 4 ஃபங்க்ஷன்ஸ் தான் நமக்கு அவைலபிளா இருக்கு. சரி, ஓகே. டேட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம்? டேட் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு யூஸ் பண்றோம்னா டு ஹேண்டில் டேட்ஸ் இன் ஆரக்கிள் டேட்டாபேஸ். நம்ம இது வரைக்கும் எதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு ஸ்ட்ரிங்கை ஹேண்டில் பண்றோம், ஒரு நம்பரை ஹேண்டில் பண்றோம். ஒரு டேட் நமக்கு ஒரு டேட்டாவா இருக்கு அப்படின்னா அந்த டேட்டை எந்த மாதிரிலாம் நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம டேட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆட் மந்த்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பத்தி பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி டூயல் டேபிள் யூஸ் பண்ணி இன்னைக்கு டேட் என்ன அப்படிங்கிறத பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம சிஸ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூடோ காலம், அது அந்த கீவேர்டை யூஸ் பண்ணணும். ஓகே, சிஸ் டேட். இப்போ சிஸ் டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு டேட் என்ன, இன்னைக்கு சிஸ்டமோட டேட் என்னங்கிறத இது ஃபைன் பண்ணும். சிஸ்டமோட டேட்னா என்ன? இது வந்து இப்போ நான் என்னோட லேப்டாப்ல எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட லேப்டாப்ல இன்னைக்கு சிஸ்டம் டேட், இப்போ டேட் என்ன? 21 மே 2024. ஸோ இதைத்தான் இது ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஃப்ரம் டூயல் எனக்கு இன்னைக்கு டேட் என்ன அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. சரி, ஓகே. நாளைக்கு டேட் என்னன்னு ஃபைன் பண்ணணும்னா என்ன பண்றது? நெக்ஸ்ட் டே சிஸ் டேட் பிளஸ் 1. இன்னைக்கு டேட்டோட 1 கூட்டினா நாளைக்கு டேட்டா? ஓ ஆமா ப்ரோ. ஆமா. சரி, ஓகே. நாளைக்கு டேட் 22ன்னு எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன டேட் அப்படின்னு ஃபைன் பண்ணோம்னா -7. -7.
இன்னைக்கு டேட் வந்து 7 நாள் கழிச்சோம்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன டேட்டுன்னு வந்துரும்ல. ஆமாங்க. ஓகே, 14ஆம் தேதி. சரி, இந்த மாதிரி சிஸ் டேட்டை யூஸ் பண்ணி நீங்க பிளஸ் மைனஸ்லாம் கொடுத்து கொஞ்ச நாள பேக்வேர்டு ஃபார்வர்ட்லாம் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேவா? சரி, as per our கேலண்டர் சிஸ்டம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365. 365. 365 டேஸ். இப்போ நான் பிளஸ் 365 கொடுத்தேன்னா எனக்கு எந்த டேட் பிரிண்ட் ஆகும்? 2025. 5ல வரும் ப்ரோ. எனக்கு 21/5/2025 பிரிண்ட் ஆயிடும். ஓகே, அடுத்த வருஷத்துல இதே நாள். சரி, இதை நீங்க அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா இது சிஸ் டேட்டுங்கிறது எதுக்கு, அது மூலமா என்ன பண்ணலாங்கிறது மட்டும் நோட் பண்ணி வைக்கணும். நம்ம ஃபங்க்ஷன்ஸ்குள்ள போகல. இது எங்க நோட் பண்ணி வைக்கணும்னா முன்னாடி நோட் பண்ணி வச்சுக்கணும். சரி, ஓகே. இப்போ ஆட் மந்த்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆட் மந்த்ஸ்னா என்ன, அதோட தமிழாக்கம் என்ன, ஆட்னா என்ன, மந்த்ஸ்னா என்ன? ஆட்னா கூட்டுறது, மாசத்தை ஆட்னா கூட்டுறது. கூட்டுறது, மந்த்ஸ்னா மாசம், மந்த்ஸ கூட்டுறது. we are going to add some months, அதான் இதோட மீனிங். இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்ப்போம். செலக்ட், நான் இப்போ சிஸ் டேட்டே எடுத்துக்கிறேன். சிஸ் டேட்ல இருந்து என்ன பண்றேன், இந்த இடத்துல நான் மந்த் பிட்வீன், சரி, ஆட் மந்த்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஆட் அண்டர்ஸ்கோர் மந்த்ஸ். ஓகே, ஆட் மந்த்ஸ்ங்க என்னோட ஃபங்க்ஷனு பிராக்கெட்டுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டா பாஸ் பண்ணிருக்கிறது சிஸ் டேட். அப்படின்னா இந்த இடத்துல என்ன டேட் இருக்குன்னு அர்த்தம்? 21. இதுல date. இன்னைக்கு டேட் இருக்குன்னு அர்த்தம். இதுல இருந்து என்ன பண்றேன், எனக்கு 2 months ஆட் பண்ணுன்னு சொல்றேன். ஸோ இந்த இடத்துல 2ன்னு கொடுக்குறேன். ஃப்ரம் டோயல் எனக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு? Month 21 ஜூலை வந்திருக்கா? ஆமா வரும். 07 05ல இருந்து 2 months ஆட் ஆகி 07 நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. சரி, இதுல இருந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன டேட்னு கண்டுபிடிக்கணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், என்ன ஒரு வருஷம் கழிச்சு என்ன டேட்னு பார்க்கலாம். Plus ஒரு வருஷம் கழிச்சு என்ன டேட் சொல்லுங்க. கழிச்சு என்ன டேட்னா பிளஸ் 365. இந்த இடத்துல பிளஸ் 365. இல்ல ப்ரோ மந்த் போடுறதுனால இப்ப இந்த இடத்துல நான் 12ன்னு கொடுத்தேன்னா 12 மாசம். ஒரு வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை மாசம்? 12 மாசம் ப்ரோ. சோ நான் 12 இன்னைக்கு தேதியில இருந்து 12 மாசத்தை ஆட் பண்றேன். அப்படின்னா அடுத்த வருஷத்துல இன்னைக்கு என்ன தேதின்னு வரும். ஓகே ஓகே, புரிஞ்சுதா? சரி, இதுவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன டேட்னு ஃபைன் பண்ணும். -12. அப்படியே இது -12. -12 போட்டோம்னா எனக்கு 2023 5வது மாசம் 21ஆம் தேதி. ஆட் மந்த்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதா? சரி ப்ரோ. இது இன்னைக்கு நோட்ஸ் எடுத்துருந்தேன். சரி, இதுல ஒரு ஃபங்க்ஷன் தான் ஆட் பண்ண முடியுமா? சரி, ஒரு ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ண முடியுமா? 2 தான் பாஸ் பண்ண முடியுமா? 1 பாஸ் பண்ண என்ன ஆகும்? என்ன சொல்லுது எனக்கு? இன்வாலிட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு கம்பல்சரி 2 இன்புட் பாஸ் பண்ணணும்னு அர்த்தம். கரெக்டா? 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும் இந்த ஆட் மென்ஸ்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு. ஸோ this function is to pass to 2 arguments. Okay, first argument என்ன? string.
இன்புட். டேட் ஸ்ட்ரிங் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து டேட்டு, செகண்ட் வாட் மந்த். மந்த். how many months needs to be added. கரெக்டா? இட் கேன் பி இன் பிளஸ் ஆர் மைனஸ். பாசிட்டிவ் வேல்யூவும் இருக்கலாம், நெகட்டிவ் வேல்யூவும் இருக்கலாம். நெகட்டிவ் வேல்யூனா நம்ம டேட்ல இருந்து பேக்வேர்ட்ல போகும். நெகட்டிவ் வேல்யூவா இருந்துச்சுன்னா சரி, பாசிட்டிவ் வேல்யூவா இருந்துச்சுன்னா ஃபார்வர்ட்ல போகும். சரியா? சரி, இதை மட்டும் நீங்க இதை ஆட் மந்த்ஸ்ல இப்ப இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் மந்த்ஸ் பிட்வீன். மந்த்ஸ் பிட்வீன் இதோட தமிழாக்கம் என்ன? மந்த்ஸ் பிட்வீன்னா தமிழ் என்ன மீனிங்? நடுவுல உள்ள மாசம். இதுக்கும் நடுவுல உள்ள மாசம். சரி, எதுக்கும் கிவன் என்ன அது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு 2 டேட் சொல்லிடுவோம். ஆமா ஓகே, 2 டேட் சொல்லிட்டு இந்த 2 டேட்டுக்கு நடுவுல எத்தனை மாசம் இருக்குன்னு எனக்கு ஃபைன் பண்ணி சொல்லு. புரியுதா? 2 மாசத்தை கொடுத்துட்டு 2 மாசத்துக்கு நடுவுல 2 தேதி கொடுத்துருவோம். 2 தேதி கொடுத்து இந்த 2 தேதிக்கு நடுவுல எத்தனை மாசம் இருந்துச்சு அப்படிங்கிறது ஃபைன் பண்ணி சொல்லு அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஆட் மந்த்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். மந்த் பிட்வீன். மந்த் பிட்வீன் 2 டேட் கொடுத்துருவோம். அது 2 டேட்டுக்கு நடுவுல எத்தனை மாசம் இருந்துச்சு அப்படிங்கறது நம்ம அவுட்புட்டா கேட்கும். ஓகே, சரி. Select months between. என்ன டேட்டா கொடுக்குறேன்னா சிஸ் டேட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் இந்த டேட்டுக்கும் நான் இப்ப 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். இது ஒரு டேட்டு அண்ட் தென் அடுத்து ஒரு டேட்டு. ஃபர்ஸ்ட் நான் சிஸ் டேட்டை பாஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் எதை பாஸ் பண்ணிருக்கேன்? சிஸ் டேட்டோட 12 மாசத்தை கூட்டி அது ஒரு டேட்டை ரிட்டர்ன் பண்ணும்ல, அந்த டேட்டு. ஸோ ஆப்வியஸ்லி இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம்? இங்க வந்து இன்னைக்குள்ள டேட். இன்னைக்கு டேட் இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல அடுத்த வருஷம் இன்னைக்குள்ள டேட். அடுத்த வருஷம் இதே டேட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டுக்கு நடுவுல எத்தனை மாசம் இருக்கு? 12 மாசம். சரி, எனக்கு -12ன்னு வருது. என்ன காரணம்? ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் மந்த்தை போட்டு 68 போட்டா +12. இது வந்து ஃபர்ஸ்ட் 68 போட்டதுனால -12. யாரு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறது? வினோத். ஓகே, சூப்பர், பர்ஃபெக்ட். எதனாலனா இந்த 2 டேட்ல எது சின்ன டேட், எது பெரிய டேட், எது சின்ன வேல்யூ, எது பெரிய வேல்யூ, எது லேட்டஸ்ட் டேட்டோ அதுதானே பெரிய வேல்யூ. ஓகே, இப்போ இன்னைக்கு டேட்டையும் நான் நேத்து டேட்டையும் எடுத்துக்கோங்க. ரெண்டுல எது பெரிய டேட்? இன்னைக்கு டேட் தான் பெரிய டேட். நேற்றுக்கு டேட் வந்து ஒரு சின்ன டேட். எதனாலனா நேற்று டேட்டை விட ஒன்னு ஆட் பண்ணா தான் இன்னைக்கு டேட் கிடைக்கும். அப்போ எது பெரிய டேட்? இன்னைக்கு டேட் தான். அதே மாதிரி தான் இது அடுத்த வருஷத்தோட டேட், இது இந்த வருஷத்தோட டேட். இது ரெண்டுல எது பெரிய டேட்? அடுத்த வருஷத்தோட டேட். இந்த டேட் தான் பெரிய டேட். ஸோ அதனாலதான் என்ன பண்ணிருக்கு, நமக்கு மைனஸ்ல வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிருக்கு. இப்போ என்ன ட்ரை பண்ணத நம்ம இது பண்ணிருக்கோம் அப்படின்னா, செலக்ட் 2 - 5 ஃப்ரம் ரியல், இந்த மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கோம். 2ல 5 போகுமா? போகாது. அதனால என்ன பண்ணும், மைனஸ்ல வேல்யூ பிரிண்ட் பண்ணும். -3. அது மாதிரி தான் இப்ப இங்க பிரிண்ட் பண்ணிருக்கு. ஓகே, அதனால என்ன ரிசல்ட் வந்து நமக்கு -12 அப்படின்னு ஆன்சர் வந்துச்சு. ஓகே, இதுக்கு நமக்கு பாசிட்டிவ் வேல்யூவா வரணும்னா எத்தனை மாசங்கிறது? ஆட் மந்த்ஸ் இங்க போய் ஆட் மந்த்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஆமா.
இதை எக்ஸிக்யூட் பண்ண எனக்கு 12ன்னு சொல்லி பாசிட்டிவ் வேல்யூ வரும். சரி சரி இதை விட்டுருங்க. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஆட் மந்த்ஸ் எல்லாம் கான்செப்ட் நான் யூஸ் பண்ண போறது இல்லை. அதுக்கு பதிலா சிஸ்டேட் பிளஸ் 4536 நாள் இதோட கூட்ட போறோம். இதுல எத்தனை மாசம் இருக்குன்னு எனக்கு தெரியுமா? இப்படி நம்ம யூஸ் பண்ணா கூட நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. 12 மாசம் தான் அவுட்புட் வரும். ஏன்னா நம்ம 12 மாசம் தான் நம்ம கூட்டி இருக்கோம். ஸோ டிஃபரன்ஸ் வந்து 12 மாசம் தான் சொல்லிட்டு வந்துடும். இதுல உங்களால ஃபைன் பண்ண முடியுமா? இது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், இது செகண்ட் ஆர்குமெண்ட். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் இன்னைக்கு டேட்டோட 4536 நாட்களை கூட்டினா இது ஒரு டேட் நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். கரெக்டா? அந்த டேட்டுக்கும் இந்த டேட்டுக்கும் இருக்க மந்த்ஸ் பிட்வீன் மந்த்ஸ் டிஃபரன்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி கேசஸ்ல எந்த மாதிரி ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணுது? 149, 149 மாசம். இந்த இடத்துல 36க்கு பதிலா 25ன்னு பாஸ் பண்றேன், 24 பாஸ் பண்றேன். எனக்கு டெசிமல் வேல்யூஸ் வருது. இதுனா என்ன அர்த்தம்? ஒரு மாசம் 148 மாசம் கவர் ஆயிடுச்சு. இன்னொரு மாசம் கவர் ஆயிருக்கு, கொஞ்சம் ஆமா பாதி கவர் ஆயிருக்கு. அதாவது 15 தேதி இந்த மாதிரி போயிருக்கு. அதனாலதான் 148.6 சம்திங் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. புரிஞ்சுதா அது? சரி, இப்போ 36 இது சும்மா நான் எதார்த்தமா தான் கொடுத்தேன். பட் ஆனா இது கரெக்டா மந்த் மேட்ச் ஆகுது. அந்த மந்த் க்ளோஸ் ஆகுது. இந்த சென்ஸ் இந்த 21ஆம் தேதியே கரெக்டா வருது. சிஸ் டேட்டோட இத்தனை டேட்டை நான் கூட்டும் போது 21ஆம் தேதி ஏதோ ஒரு மாசம் ஏதோ ஒரு வருஷம் இதுக்கு அவுட்புட்டா கிடைக்கும். அதான அர்த்தம்? பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். சிஸ் டேட் பிளஸ் 4536 21ஆம் தேதி 10வது மாசம் 2036. அப்ப இந்த 21ஆங்கிற தேதிங்கிறது கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. அதனாலதான் நமக்கு இந்த இடத்துல டெசிமல்ஸ் வரணும். எக்ஸிக்யூட் பண்ணும்போது டெசிமல்ஸ் வராம கரெக்டா 149ன்னு ஆன்சர் வந்து. ஓகே, இதுவே 21ஆம் தேதி இல்லாம 23ஆம் தேதி 25ஆம் தேதினு என்ன வந்திருக்கும்? நமக்கு டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்திருக்கும். கரெக்டா? இதே நீங்க மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி கைஸ், இப்போ எனக்கு இந்த 2 டேட் கொடுத்துட்டேன். இந்த 2 டேட்டுக்குள்ள எத்தனை மாசம் இருந்துச்சுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எத்தனை மாசம்? 149 மாசம். எனக்கு இப்ப என்ன நீடு அப்படின்னா, இந்த மந்த்ஸ் பிட்வீனை யூஸ் பண்ணி இந்த 2 டேட்டுக்கு உள்ள இருக்க வருஷம் எத்தனை வருஷங்கிறத கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். சரியா? இந்த 2 டேட்டுக்கு நடுவுல எத்தனை வருஷத்துக்கு நம்ம தாண்டி இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்டா வரணும். என்ன பண்ணலாம்? இயர்ஸ் பிட்வீன் போட்டா வந்துருமா? இயர்ஸ் பிட்வீன் நமக்கு ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது. இந்த 4 தான் டேட் ஃபங்க்ஷன்ல இருக்க ஃபங்க்ஷன்ஸ். ஆட் மந்த்ஸ் இப்போதைக்கு நீங்க வந்து இந்த 2 ஃபங்க்ஷனை பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்லை. ஆட் மந்த்ஸ் அண்ட் மந்த்ஸ் பிட்வீன் இது 2 தான் நம்ம இப்ப எடுத்திருக்கோம். நீங்க ஆட் மந்த்ஸ் கூட போக தேவையில்ல. வெறும் மந்த்ஸ் பிட்வீன் தான் யூஸ் பண்ணுவோம். வேற ஃபங்க்ஷன்ல நம்ம இதுல இன்க்ளூட் பண்ண போறது கிடையாது. பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். மேக்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் சிஸ்டேட் எடுத்து அந்த ஒண்ணு இல்ல நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இந்த 2 டேட்டுக்கு நடுவுல எத்தனை மாசம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். 149 மாசம் அப்படின்ட்டு. சரி, ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். சோ 149 டிவைட் பை 12 போட்டோம்னா எத்தனை வருஷம் வந்துருமா? ஆமா ப்ரோ. சோ இந்த லாஸ்ட்ல டிவைட் பை 12ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வருஷங்கிறது பிரிண்ட் ஆகும். எத்தனை? 12 வருஷம் கம்ப்ளீட் ஆகி 4.66 4 மாசத்தை தாண்டி போகுது. ஓகே, இதுதான் வந்து இயருக்கு கன்வெர்ட் பண்றது. புரிஞ்சுதா? இந்த டிவைட் பை 12 போட்டீங்கன்னா இதோட அவுட்புட் வந்து எத்தனை மாசங்கிறது அவுட்புட்டா வருது.
149 மாசம் அப்படின்னா அதை வருஷமா கன்வெர்ட் பண்ணோம்னா டிவைட் பை 12 போட்டோம் நமக்கு வருஷமா கன்வெர்ட் ஆயிடும். 0.41. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா guys? இல்ல இல்ல ப்ரோ. சரி. months between the function எதுக்கு யூஸ் பண்றோம்? It is used to calculate how many months are between two days which we are mentioning in first and second arguments. இது புரியுதா? இது எதுக்கு யூஸ் பண்றோம்? months between the function it is used to calculate how many months are between two days. எந்தெந்த டேட்னா which we are mentioning in first and second arguments. இந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல மென்ஷன் பண்ற டேட்டுக்கும் ஒரு டேட்டுக்கும் செகண்ட் ஆர்குமெண்ட்ல மென்ஷன் பண்ற டேட்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறத, எத்தனை மாசம் வித்தியாசங்கிறத பிரிண்ட் பண்றதுக்கு தான் நம்ம மந்த்ஸ் பிட்வீன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ இந்த இடத்துல சிஸ் டேட் மட்டும் தான் போட முடியுமா? டேரக்டா இன்னைக்கு டேட்டே போட்டுடலாமே. டேட்டே நம்ம இப்ப எழுதிடலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்ஸ் பிட்வீன் சிஸ் டேட்டுக்கு பதிலாக நான் என்ன போடுறேன்? 20/5/2024. இது ஒரு டேட்டு. தென் 15/8/2000. இதுதான் ரெண்டு டேட் நான் பாஸ் பண்ணக்கூடிய டேட்டு. இதுல எது மந்த் எது டேட்டு அப்படிங்கிறத நமக்கு தெரியுது. இது 20ங்கிறது தேதி, 5ங்கிறது மாசம், இது வருஷம். அதே மாதிரி இங்க 15ங்கிறது தேதி, 8ங்கிறது மந்த், 2000ங்கிறது இயர். எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு 285 டேஸ், 285 மந்த்ஸ் பிட்வீன் வருது. 285 மாசம் பிளஸ் சம்திங். அது வந்து நமக்கு டெசிமல்ஸ்ல இருக்கு. டெசிமல்ஸ்ல என்னன்னா ஃபுல் ஸ்டாப் டாட் இருக்குல்ல, டாட்டுக்கு ரைட் சைடுல இருக்கிறதுலாம் டெசிமல்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இத 286 285ன்னு சொல்றோம்ல, இது எதுன்னா இன்டீஜர் வேல்யூ. இந்த டாட்டுக்கு ரைட் சைடுல இருக்கிறது டெசிமல்ஸ், லெஃப்ட் சைடுல இருக்கிறது இன்டீஜர்ஸ். சரியா? நம்ம இன்டீஜர்ஸ் தான் வந்து ரவுண்டா வந்து ஸ்பெல் பண்ணுவோம். 285 285 இப்படி சொல்லுவோம். இதை வந்து 161 அப்படிதான் சொல்ல மாட்டோம். 1612903222 இப்படிதான் சொல்லுவோம். சரியா? இதே நீங்க மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு டேட் ஃபார்மேட்டையும் நம்ம டைரக்டா கொடுக்கலாம். பட் இந்த ஃபார்மேட் வந்து ஆரக்கிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இவ்வளவு வேணாம்னா கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே நான் திரும்ப அகைன் காப்பி பண்ணிக்கிறேன். முதல் 2-3 போட்டா அது டெசிமல்ல 161 போட்டா போகுது. எல்லாமே போட எது இல்ல அத்தனையும் போடணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். பட் ஆக்சுவல் அவுட்புட் என்ன அப்படிங்கறத நீங்க அப்படியே தான் யூஸ் பண்ணுவீங்க. உங்களோட ப்ரோக்ராம் எத்தனை லென்த் வருதோ எல்லாத்தையுமே தான் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு கால்குலேஷன்லாம் வரும்போது இதெல்லாம் மிஸ் பண்ணீங்கன்னா இதுல 1 or 2 days வந்து மிஸ் ஆகி போக வாய்ப்பு இருக்குல்ல.
அதனால நீங்க அப்படி யூஸ் பண்ண மாட்டீங்க. சரி, இந்த இடத்துல 20க்கு பதிலா 2, 5, 24க்கு பதிலா 2024 பதிலா வெறும் 24 கொடுக்குறேன். இந்த இடத்துல 15க்கு பதிலா 5, 8, 2000க்கு பதிலா 00 கொடுக்குறேன். எனக்கு இப்ப ரிசல்ட் வருது 284 ரிசல்ட் வருது. ஆமா 284 ஒரு ஆன்சர் வரும். சரி, ஓகே. ஆக்சுவலி நம்ம ஒரு டேட்டை வந்து இப்படி டைரக்டா ஹார்ட் கோட் பண்ணி பாஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா ரியல் டைம்ல நீங்க இப்படி பாஸ் பண்ண கூடாது. ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க கொடுத்துருக்க டேட் வந்து எந்த ஃபார்மேட்ல கொடுத்துருக்கீங்கன்னு ஆரக்கிளுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்க இந்த டேட்டை வந்து டைரக்டா கொடுக்கணும். ஏன்னா இப்போ இந்த 2, 5, 24 அப்படிங்கிறது இருக்குது வச்சுக்கோங்க. இப்போ 2ங்கிறது தேதிக்கும் பொருந்தும் மாசத்துக்கும் பொருந்தும். கரெக்டா? 2ஆம் தேதியும் வச்சுக்கலாம், பிப்ரவரி மாசம்னு வச்சுக்கலாம். இப்ப 5ங்கிறத மே மந்த்னு வச்சுக்கலாம், இல்ல 5ஆம் தேதினு வச்சுக்கலாம். இந்த 24 அப்படிங்கறத 2024 வருஷம்னு சொல்லலாம், இல்ல 24ஆம் தேதின்னு சொல்லலாம். கரெக்டா? ஆமா அப்போ இந்த ஃபார்மேட்டை வந்து யாரு முடிவு பண்ணிருக்கா? நம்ம என்ன இந்த ஃபார்மேட் தான் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன், நம்ம ஆரக்கிளுக்கு சொல்லவே இல்லை. பட் அந்த டிஃபால்ட் ஃபார்மேட் சொல்லி நினைச்சு எடுத்துக்கிச்சு. டிஃபால்ட் ஃபார்மேட் என்னன்னா, ஆரக்கிள் இப்படி பிரிண்ட் பண்ணிருக்கு பாருங்க. சிஸ்டேட் நம்ம கேட்டிருக்கோம், கேட்ட உடனே ஆரக்கிள் இதைத்தான் சொல்லியிருக்கு, 21, 5, 24 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 தேதி, அடுத்து ஒரு ஐஃபன், அடுத்து 2 இருக்கிறது வந்து மந்த், அடுத்து ஒரு ஐஃபன், அடுத்து 2 வந்து இயர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே ஃபார்மேட் தான் நம்ம இங்க ஃபாலோ பண்ணிட்டு அது சொல்லிடுச்சு. ஓகே, ஆனா இது வந்து குட் ப்ராக்டிஸ் கிடையாது. டைரக்டா இப்படி ஒரு டேட்டா விட்டு பாஸ் பண்றது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது. அதுக்கு டைப் கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லி ஒரு கன்வர்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அதை டைப் சொல்லுவோம். டேட் வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்குங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? இப்போதைக்கு நீங்க மென்ஷன் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 184.90. இதுக்கெல்லாம் நம்ம அண்டு யூஸ் பண்ண தேவையில்லையா ப்ரோ? அந்த இருக்கு இல்ல நம்ம நார்மலா அந்த பிட்வீனுக்குலாம் நம்ம அண்டு யூஸ் பண்ணுவோம்ல ப்ரோ? அது பிட்வீன் வந்து ஆபரேட்டர். அந்த பிட்வீனையும் இந்த பிட்வீனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இது மந்த்ஸ் பிட்வீன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். அதான் ப்ரோ, புரியுது. இதுல நீங்க அண்டு ஆர்ல யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஓகே ப்ரோ. ஓகே, சரி, இவ்வளவுதான் மந்த் பிட்வீன்ங்கிற ஃபங்க்ஷன் கைஸ். மந்த் பிட்வீன்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம 2 டேட்டுக்கு நடுவுல எத்தனை மாசம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும், as well as எத்தனை இயர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? இயர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? டிவைட் பை 12 போட்டு கண்டுபிடிப்போம். ஆமா இன்னைக்கு செஷன் அவ்வளவுதான். மந்த்ஸ் பிட்வீன் வரைக்கும் பார்த்துருக்கோம். நாளைக்கு செஷன்ல வந்து லாஸ்ட் டே, நெக்ஸ்ட் டே, இந்த 2 ஃபங்க்ஷன் கவர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்க இதுல எல்லாம் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். இன்னைக்கு எடுத்த ட்ரிம், எல் ட்ரிம், ஆர் ட்ரிம் அண்ட் தென் டேட் ஃபங்க்ஷன்ல ஆட் மந்த்ஸ், மந்த்ஸ் பிட்வீன், இந்த 2 ஃபங்க்ஷன். ஓகே 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 தேங்க்யூ. ப்ரோ.